இறையேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் ஆசீரும் வாழ்த்துக்களும். தவக்காலத்தின் 2ஆம் நாளுக்குள் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். சாம்பலை நெற்றியில் பூசி இயேசுவை பின்பற்ற தயார் நிலையில் உள்ள நம்மை இன்றைய வாசகங்கள் நாம் எப்படிப்பட்ட மனநிலையோடு இயேசுவோடு பயணிக்க இருக்கிறோம் என்பதை சிந்திக்க அழைக்கிறது. இந்நாளின் முதல் வாசகமானது இணைச்சட்ட நூலிலிருந்தும் நற்செய்தி வாசகமானது லூக்கா எழுதிய பகுதியிலிருந்தும் இடம்பெற்றுள்ளது. நம்முடைய உள்ளமானது எதை நோக்கிய எண்ணங்களை ஆதாயமாக கொண்டுள்ளது? வாழ்வுக்கு வழிகாட்டும் ஆண்டவரின் பாதைகளையா அல்லது உலகம் நமக்கு காட்டும் மாயைகளையா? ஆண்டவரை பின்பற்ற நாம் தயாராக இருக்கிறோம் என்றால் அவரை போல தன்னலம் துறந்து நமது சிலுவையை நாள்தோறும் தூக்கி செல்ல தயாராக இருக்கிறோமா? சிந்திப்போம். மருந்து கடை ஒன்றில் பெரியவர் ஒருவர் தன் மனைவிக்காக மருந்து வாங்க செல்கிறார். அவர் கையில் இருந்ததோ சொற்பமான பணமே. மருந்துகளை வாங்கிய பின் அதன் விலை தன் கையில் இருந்த பணத்தை விட அதிகமாக இருந்தது என்பதை அறிந்து தன் கையில் இருந்த தங்க மோதிரத்தை அவிழ்த்து பெல் மீது வைத்தார். அப்போது அங்கு வந்திருந்த மனிதர்கள் ஒருவரின் மகன், சிறு பையன், தன் அப்பாவிடம் சாக்லேட் வாங்க பணம் வாங்கியிருந்தான். அந்த சிறு பையன் சாக்லேட் வாங்க நின்று கொண்டிருந்த போது இப்பெரியவரின் செயல்களை கண்டான். எதையும் யோசிக்காமல் தன் பணத்தை அவரது பில்லில் வைத்தார். இதை கண்ட அப்பையனின் அப்பா மனம் நெகிழ்ந்து பணத்தை அவரும் கொடுத்தார். இச்செயலை கண்ட சுற்றியிருந்த அனைவரும் தங்களால் இயன்ற அளவு பணத்தை கொடுக்க இறுதியாக அந்த மெடிக்கல் ஷாப் ஓனர் அப்பெரியவரின் பணத்தை சிறிது தள்ளுபடி செய்து மருந்தை பெற்று செல்லும்படி செய்தார். இக்கதை நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், நல்லதை தேர்ந்து கொள்ள மனம் இருந்தால் போதும், நல்ல செயல்கள் பிறக்கும், நல்ல செயல்கள் பெருகும். அச்சிறுவன் பெரியவரின் கனமான சுமைகளை சுமந்து செல்ல உதவி புரிந்தான். நாம் நமது சிலுவைகளை தூக்கி இயேசுவோடு செல்ல தயார் நிலையில் இருந்தார் அவர் நமது சிலுவைகளை சுமந்து கொள்வார். நம்மை சுற்றி வாழ்வோரிடமும் பணி செய்யும் இடத்திலும் சந்திக்கும் மனிதர்களிடமும் சுமைகளை பகிர்ந்து கொள்ளும் இயேசுவாக மாறுவோம். நான், எனது, என் என்ற சுயநல வட்டத்தை கடந்து நிற்போம். நமது வாழ்வில் நன்மையை, உண்மையை, நேர்மையை, ஆசியை வழங்கும் நல்ல செயல்களை சுமந்து செல்ல நம்மை தயார் செய்வோம். இத்தவக்காலம் நம்மை அவ்வாறு பயணம் செய்யத்தான் அழைப்பு விடுக்கின்றது. திருப்பாடலின் வரிகளுக்கு ஏற்ப ஆண்டவன் மீது நம்பிக்கை வைத்து அவரோடு பயணிப்போம், தன்னலம் துறப்போம். ஆண்டவரை பற்றி கொள்ள உலக செல்வங்களை மறப்போம். ஆன்மாவை காத்து இறை வாழ்வை நமதாக்குவோம். இயேசுவின் வழி தொடர்ந்து செல்வோம்.